இன்னைக்கு வந்து இந்த தேதியில சேஜ் ஹில் அப்படின்னு ஒரு கேம்பிரிட்ஜ் பாடத்திட்டம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு உறைவிட பள்ளியை பற்றி தான் அதோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு கூடியிருக்கிறோம். காஞ்சிபுரத்துலேருந்து காஞ்சிபுரம் பெங்களூர் ஹைவேல தாமல் அப்படின்னு ஒரு ஒரு சரித்திர புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம் அது. அங்க மெயின் ஹைவேலயே 40 ஏக்கருக்கு மேல ஒரு பரந்த கேம்பஸ்ல இப்போதைக்கு ஒரு 12-13 ஏக்கர்ல ஒரு உறைவிட பள்ளி கட்டணம் கட்டியாச்சு. பிரின்சிபல் டீச்சர்லாம் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். வர கல்வியாண்டு 26-27 கல்வியாண்டுல இன்டர்நேஷனல் கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷனல் எஜுகேஷன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அவங்க 150 வருஷமா இந்த பாடத்திட்டத்தை 140க்கு மேற்பட்ட கண்ட்ரிகளில் நடத்திட்டு இருக்காங்க. 10,000 ஸ்கூல்ஸ் இருக்கு ஆல் ஓவர் தி வேர்ல்ட். அந்த பாடத்தை பின்பற்றி ஒரு உரையாடை பள்ளி அமைச்சிருக்கோம். இதை அனௌன்ஸ் பண்றதுக்கு தான் இன்னைக்கு நம்ம கூடியிருக்கோம். இந்த சேஜ் ஹில் ஸ்கூல் நிறுவனர்கள் யாரு, இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீலா கேஷவ் எஜுகேஷன் ரிசர்ச் ட்ரஸ்ட் அப்படின்னு அண்ணா நகர் பேஸ் பண்ணி ஒரு 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 நிறுவனம், ஒரு ட்ரஸ்ட். இவங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை வானகரத்தில் ஒரு வேதாந்தா அகாடமின்னு ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் 1450 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு உன்னதமான கல்விக்கூடம், நல்லா போயிட்டு இருக்கு. இது இவங்களோட 2வது கல்வி நிறுவனம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு தரமான உயர்தர கல்வி, ஒரு உறைவிட பள்ளிக்கூடம் அமைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி சென்னை மாநகரம், பெங்களூர் மாநகரம், வெள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாதிரி சிட்டிஸ் மெட்ரோஸ்லாம் எந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி ஒரு கல்வி தேவை, எங்க பசங்க அங்க உறைவிட ரெசிடென்ஷியல் ஸ்கூல் படிக்கலாம் அப்படின்னு ஆசை இருக்கும், அவங்க சர்வே பண்ணி இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு நல்ல வசதிகளோட, நீங்க இந்த ப்ரோக்ராம்ல முன்னாடியே கேட்டுப்பீங்க, ஒரு பிரமாதமான ஒரு ஆர்கிடெக்ட், ஹைதராபாத் பேஸ்ட் ஆர்கிடெக்ட் ரஜீவ் ஹனுமந்தாயன் ஒருத்தர் இன்டீரியர்ஸ் பண்ணவர் ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசினார். உடற்கல்வி மற்றும் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைச்சு ஒரு நல்ல பாடத்திட்டத்தோட அகில இந்திய அளவில் டீச்சர்ஸ்லாம் ரெக்ரூட் பண்ணி அடுத்த கல்வியாண்டில் ஆரம்பிக்க போகிறோம். இதற்கான வழிமுறைகள் திட்டங்கள் எல்லாமே ஏற்கனவே அமைச்சாச்சு. இதை தமிழக மீடியா மக்கள் உங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு இதை எடுத்து செல்லணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். அதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் குழுமியிருக்கோம். நீங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து ஆதரவு தந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. இந்த ஸ்கூல், இந்த சேஜ் ஹில் இந்த ஸ்கூலை பற்றி, இதோட சிறப்பு அம்சங்களை பற்றி நீங்கள் நிறைய பேருக்கு எடுத்து சொன்னால் உங்கள் மூலமாக மக்களுக்கு அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் ஒரு நல்ல ஸ்கூல் அமைக்கிறதுக்கு நீங்களும் ஒரு உறுதுணையாக இருப்பீங்கிறது எங்களோட நம்பிக்கை. தேங்க்யூ, வணக்கம். கேள்வி என்ன கேள்வினாலும் கேளுங்க, இங்கிலீஷில் கேட்கலாம், தமிழ்லையும் கேட்கலாம். we welcome questions from the press. சார், குழந்தைங்களோட சேஃப்டி வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமா அதான் பார்ப்பாங்க. அது வந்து படிப்பை விட தாண்டி அவங்க சேஃப்டி பார்ப்பாங்க. என்னென்ன சேஃப்டி அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க? சேஃப்டியில் வந்து 2 தரமான சேஃப்டி சார். ஒன்று வந்து உடலுக்கு, அதாவது உடம்பை ஹர்ட் பண்ணாமல் சேஃப் பில்டிங் கட்டும் போதே வாட் ஆர் தி சேஃப்டி நார்ம்ஸ்ங்கிறது நேஷனல் பில்டிங் கோட் கொடுக்குறாங்க. அப்புறம் தமிழ்நாடு கட்டிட அமைப்புகளும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபடி பண்ணியிருக்கோம்.
ரெண்டாவது சேஃப்டி என்னன்னா, இப்போ வெளிநாட்டுலாம் வந்து வாட் இஸ் யுவர் சேஃப் கார்டிங் பாலிசி அப்படின்னு ஒரு ஒரு புது சொல் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மென்டலா சைக்கலாஜிக்கலா இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைய நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது. அதாவது சின்ன குழந்தைங்களை வந்து ஒரு துன்புறுத்துறது அதெல்லாம் நடக்குது. அதுக்கு வந்து ட்ரெயின்டு டீச்சர் இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கணும். அது அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கு சரி பண்ணுறது வேற விஷயம். இதை ப்ரிவென்டிவாக எப்படி பண்ணணும் அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் மேனுவல் மாதிரி போட்டு எனி எம்ப்ளாயி டீச்சிங் ஸ்டாஃபோ நான் டீச்சிங் ஸ்டாஃபோ அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அது மூலமாக இந்த சேஃப்டியை நாங்கள் நிலைநாட்டுறோம் சார். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனோட குவாலிட்டின்றது ஒரு பக்கம். பட் அந்த குழந்தைங்க வந்து இப்போ 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்களுடைய பாடி கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அவங்களுடைய ஹெல்த் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு ஒரு ஃபுட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்றீங்க? அது பியூர் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன் இருக்கா, இல்லை அந்த குசின்ஸ்ல யாரு அதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஐடியாஸ் நீங்க வச்சிருக்கீங்க? சார் அது he will announce, he will talk part of it, then I will follow up. Sir, we have tied up with nutritionists, sir. So nutritionists will follow the guidelines of national child health guidelines, and they will design a food program for the entire year, breakfast, lunch, dinner. And why we have engaged a nutritionist is because to ensure that we meet the national standards which is required or mandated by the central government for a child's well-being and growth. That is one aspect of it. And the second aspect of it is that, as you asked, we have created a kitchen which is state-of-the-art kitchen. And our chef partner is also a very ISO certified chef partner. And we have followed all the mandate which is laid down to ensure that food safety is followed. சார், இப்போ வந்து பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க 8 மணி நேரம் 12 மணி நேரம் வந்து அவங்களோட தனியாக ஒதுக்கி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்கூல் வந்து நல்ல தரமாக இருக்கு. ஆனால் இருந்தாலும் வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களை விட்டு ஹாஸ்டல் விட்டு தான் படிக்க போகிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் எப்பெல்லாம் வரலாம், என்னென்ன டைமுக்கு வரலாம், என்ன வருஷத்தில் எத்தனை வாட்டி வரலாம்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவர் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டார். எல்லா உறைவிட பள்ளிகளுக்கும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது சார். எப்போ வரலாம், அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு வரலாம், ரொம்ப ரேராக எமர்ஜென்சின்னா அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வரலாம். அதெல்லாம் எங்களோட மேனுவல் ஸ்டூடெண்ட் ஹேண்ட் புக் அதுலேயே வந்துடும். பட் அன்னன்னைக்கு ஸ்கூல் என்ன நடக்குது அப்படிங்கிறது பேரண்ட்டு வந்து பர்சனலாக வராமல் வீட்டில் உட்காந்துட்டே வந்து தே மே வாண்ட் டு நோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, இன்றைக்கி ஏதாவது ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணானா, டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணானா, இன்றைக்கி என்ன கிளாஸ்லாம் போனால், ஏதாவது டிராயிங் வரைஞ்சானா, அது எல்லாம் இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பம் மூலமாக அவங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ரெகுலராக இப்போது நான் ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் கூட மாதத்துக்கு இது வருஷத்துக்கு 4 தடவை 3 தடவை பேரண்ட் மீட்டிங் இருக்குது. இங்கே உறவிட பள்ளிகளில் வந்து அவங்க காலையில் வந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் இருக்கிற மாதிரி அமைப்புகள் தான் நார்மலாக உறவிட பள்ளி பண்ணுவாங்க. நாங்கள் அதுவும் பண்ணுவோம். How many students per class and ஒரு டீச்சர் வந்து எத்தனை ஸ்டூடண்ட்ஸ்க்கு கேர் டேக்கிங் பண்ணிக்குவாங்க? ரைட், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கேள்வி தான் கேட்காங்க. எங்களோட அமைப்புப்படி 200 ஒரு கிளாஸுக்கு 25 மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்கோம். கிளாஸ் ரூம் சைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 750லேருந்து 800 சதுர அடி சார். இப்போ சிபிஎஸ்சி ஒரு நார்மலாக சிட்டியில் இருக்கிற ஒரு ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கணக்குப்படி 8 × 6 48 சதுர மீட்டர், அதில் 40 பேர் படிக்கலாம் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு பையனுக்கு ஒரு 10 சதுர அடி, 10 ஸ்கொயர் ஃபீட் பர் ஸ்டேட், அப்படிதான் அமைப்பு சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ். இந்த ஸ்கூலில் என்ன அமைப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா 800 சதுர அடி, 25 பசங்களுக்கு நீங்களே கலெக்ட் பண்ணிக்கலாம். 35க்கு மேலே சதுர அடி. அது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பர் கிளாஸ். ஒரு வகுப்பில் எவ்வளோ பேர். சில வேளை என்ன ஆகும் அப்படின்னா அவன் எலெக்ட் பண்ணுற சப்ஜெக்டை பொறுத்து. இப்போ 6ஆம் கிளாஸில் வந்து சில பேர் ஃப்ரெஞ்சுக்கு போவான், சில பேர் தமிழுக்கு போவான், அது மாதிரி போகும்போது அந்த 25 ஸ்பிளிட் ஆகி இங்கே 8 பேர் இங்கே 10 பேர்னு போவாங்க. பட் ரெகுலராக ஒரு கிளாஸில் 25, நிறைய டயத்தில் அதோட குறைவாகவும் இருக்கலாம் ஒரு வகுப்பில். அரசியல் பாடம் காலேஜஸ்ல இருக்கு. அந்த காலேஜஸ்ல கொஞ்சம்
ரைட். உங்க கொஸ்டின் புரிஞ்சுது சார். அதுக்கு நான் 2 விதமான பதில் சொல்றேன். ஒன்று வந்து அரசியல்ங்கிறது டைரக்டா அரசியல் இல்லாம இப்பவே தமிழ்நாடு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் கான்ஸ்டிடியூஷன், டெமோக்ரஸியை பத்தி, ஜனநாயகத்தை பத்தி நிறைய இதெல்லாம் இருக்கு. லோக்சபாக்கு எப்படி போகலாம், ராஜ்யசபாக்கு எப்படி போகலாம், எம்எல்ஏ எப்படி அதெல்லாம் இருக்கு. பட் அரசியல் கொள்கைகள், ஒரு பார்ட்டிக்கு இந்த கொள்கை, இன்னொரு பார்ட்டிக்கு இந்த கொள்கை, அது மாத்திரம் பாடத்திட்டத்தில் ஒன்றும் வரல. அதுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது நாங்கள் டிசைட் பண்ண முடியாது. நாங்கள் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பாடத்திட்டம் நடத்துகிறோம். அதில் ஒரு உன்னதமான ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதை பற்றி ஒரு 2 நிமிஷம் சொல்கிறேன். அதில் வந்து குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் 6ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கட்டாய பாடத்திட்டத்தில் இருக்கு. 9th and above வந்து செலக்டிவாக எடுத்துக்கலாம். இந்த குளோபல் பெர்ஸ்பெக்டிவ்ங்கிற பாடத்திட்டம், அந்த சப்ஜெக்ட் இந்தியாவில் இருக்கிற எந்த அமைப்புகளிலும் இல்லை, கிடையாது. அதாவது ஒரு உலக நோக்கில் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கறது, ஆண் பெண் உறவோ, கலாச்சாரமோ, இல்லை ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸோ, அது மாதிரி எனிதிங், ஒரு ஒரு மனிதவியலில் என்னெல்லாம் நடக்குதோ அதை வந்து குளோபல் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பார்க்கறது. இப்போ நம்ம ஊர்லேருந்து பார்க்கும்போது அப்பா அம்மா பேசும்போதே இந்த மாதிரி பையன் அப்பா கிட்ட பேசலாமான்னு சில பேர் கொஸ்டின் கேட்போம். வெளிநாட்டில் அது அலவுட். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பாடத்திட்டம் குளோபல் பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது கேம்பிரிட்ஜ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அது நடக்கும். அந்த பாடத்திட்டம் நாங்கள்